கொடும்பாலூர் கோவில் இலங்கை முழுவதும் கைப்பற்றிய ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டும் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கொடும்பாலூர் கோவில் பற்றியும் ராஜராஜ சோழனின் மனைவியும் ராஜேந்திர சோழனுடைய தாயுமான வானதி மாதேவி பிறந்த ஊருமான கொடும்பாலூர் கோவில் பற்றியும் ஐவர் கோயிலுடைய கல்வெட்டு பற்றியும் இந்த வீடியோல நம்ம முழுசாக பார்க்க போறோங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த கோயில் எங்க அமைந்திருக்குன்னா, தமிழகத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல கொடும்பாலூர் அப்படி என்ற ஊர்ல தாங்க இந்த கோவில் அமைந்திருக்குங்க. இந்த கோயில் இப்போது இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டுல இருக்குங்க. இந்த கோவில் யார் கட்டினதுன்னா பூதி வீரன் பூதி விக்ரமாதித்தன் கட்டியதாக வரலாறு நமக்கு கூறுதுங்க. யார் இந்த பூதி வீரன் பூதி விக்ரமாதித்தன்? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பூதி விக்ரமகேசரி அப்படி என்ற ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா படம் முழுக்க டிராவல் பண்ணோம். அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர். ஓகேங்களா? இந்த பூதி விக்ரமகேசரி பூதி வீரன் பாத்தீங்கன்னா சுந்தர சோழன் படை தளபதியாக இருந்திருக்காங்க. இவர்கள் தான் சோழர்கள் ஆட்சி செய்யும் போது அதில் சிற்றரசர்களாக இருந்து ஆட்சி செய்திருக்காங்க. கொடும்பாலூர் பகுதியை தான் மையமாக கொண்டு இந்த பெரிய வேளார் சிறிய வேளார் பாத்தீங்கன்னா மையமாக கொண்டு ஆட்சி செய்திருக்காங்க. அதாவது சோழர்கள் கீழே சிற்றரசர்களாக ஆட்சி செய்திருக்காங்க. சரி, பூதி விக்ரமகேசரிக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. முதல் மனைவி பெயர் பாத்தீங்கன்னா கற்றலி, இரண்டாவது மனைவி பெயர் கேட்டீங்கன்னா வரவுணை. இவங்களுக்கோசம் தான் தனித்தனியாக ஒவ்வொரு கோயில் கட்டி கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு கோவில்ல மட்டும்தான் மூலவர் சிவலிங்கம் இருக்குங்க. இன்னொரு கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் கூட கிடையாது. சரி, இங்க 3வது கோயில் இருக்கணுமே, அது எங்க தானே கேக்குறீங்க? இந்த கோயிலோடைய அடித்தளத்தை பாருங்களேன். அடித்தளத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மிகப்பெரிய கோவில் ஏற்கனவே இருந்திருக்குங்க. ஆனா இப்ப காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த கோயில் இருந்ததற்கான அடித்தளம் மட்டும் இல்லைன்னா இந்த கோயில் இருந்ததற்கான எந்த விதமான தடையும் இல்லாம போயிருக்குங்க. சரி, சிறிய வேளாராகிய பூதி விக்ரமகேசரியுடைய மகள் தாங்க வானதி. சிறிய வேளார் இலங்கை போர்ல மறைந்து போனதால தன்னுடைய பெரியப்பாவாகிய பெரிய வேளார் தன்னுடைய ராஜராஜ சோழனுடைய அக்காவாகிய குந்தவி இடத்துல சென்று வானதியை பாத்தீங்கன்னா வளர்க்க விடுறாங்க. பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அருண்மொழிவர்மன், அதாவது நம்மளுடைய ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா வானதியை பாத்தீங்கன்னா திருமணமும் செய்து கொள்கிறார். சரி, வாங்க கோயிலுக்குள்ள போலாம். கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோவில் வெளிப்புறத்துல சேதம் அடைந்து இருக்கக்கூடிய லிங்கமும் சிலைகளும் மண்பானைகளும் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோயில் முழுக்க முழுக்க கற்களால் கொண்டே கட்டப்பட்டிருக்குங்க. கோவில் வெளிப்புறத்துல எவ்வளவு அழகாக ஒவ்வொரு சிலையும் துல்லியமாக கட்டப்பட்டிருக்கு. இந்த சிலைகள் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருந்தாலும் இப்ப கூட இந்த சிலைகளை நம்மள பார்த்தா நம்மள வியப்படைதாங்க வைக்குது. தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே கொடும்பாலூர் கோவில் கட்டப்பட்டிருக்குங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலும் கொடும்பாலூர் கோவிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்க. சரி, கோவில் வெளிப்புறத்துல அழகாக ஒரு நந்தி சிலை இருக்குங்க. கோவில் நுழைவாயில 2 துவாரபாலகர்கள் இருக்காங்க. சரி, வாங்க கோயிலுக்குள்ள போலாம். எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இந்த லிங்கம் கிட்டத்தட்ட 5 அடி இருக்குங்க. தஞ்சை பெரியவுடையார் கோயில் எப்படி ஒற்றை கலசத்தோட இருக்கிறதோ அதே மாதிரிதான் கொடும்பாலூர் கோவிலும் ஒற்றை கலசத்தோட இருக்குங்க. கோவில் நடுவுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோயிலுடைய உச்சி தெரியுது.
ஆனா இந்த கோயிலுடைய விமானம் அப்படியே கோபுரம் மாதிரி ஒரு அமைப்புல இருக்குங்க. அதனால கருவறையிலிருந்து பாத்தீங்கன்னாவே கோவிலுடைய மேல் உச்சியை நம்ம பாத்திரலாம். ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கருவறையிலிருந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல இருக்கக்கூடிய உச்சியை பார்க்க முடியாது, விமானத்தை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, ராஜேந்திர சோழன் தன்னுடைய கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு கிணறு பாத்தீங்கன்னா அமைத்திருப்பாருங்க. அந்த கிணறுல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் முகம் வைத்த ஒரு சிலை இருக்குங்க. அது வழியா தான் நீங்க உள்ள போயிட்டு கிணறு வழியா படிக்கட்டு வழியா நீங்க இறங்கி போகணும். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இங்கேயும் கட்டி இருக்காங்க. எவ்வளவு அழகாக இருக்குல்ல. அது சரி, இதுல எங்க ராஜேந்திர சோழன் வராரு? இங்க இருக்கக்கூடிய கிணறு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குன்னா, தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே கொடும்பாலூர் கோவில் கட்டி இருக்காங்க. அப்பயே இந்த கிணறு பாத்தீங்கன்னா கட்டி இருக்கணும். இதை மையமாக வைத்துதான் ராஜேந்திர சோழன் பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல தன்னுடைய கிணறை பாத்தீங்கன்னா அமைத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அமைத்திருக்காருங்க. இதுல கல்வெட்டுலயே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது கிணறு அமைத்ததற்கான கல்வெட்டு கிடையாது, ராஜேந்திர சோழனுடைய ஒரு மெய்கீர்த்தியே இருக்குங்க. சரி, இப்போது நம்ம கல்வெட்டு செய்திகளை பார்க்கலாம். முன்னவர் பக்க தென்னவர் வைத்த சுந்தர முடியும் இந்திர ஆரமும். இந்த கல்வெட்டுல அப்படி என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நம்ம பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் முதல் முறையாக போர் நடந்தது பராந்தக சோழர்களுடைய ஆட்சி காலத்துலங்க. பராந்தக சோழருடைய காலத்துல ராஜசிம்மன் அப்படி என்ற ஒரு மன்னர் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தாருங்க. அவர் வென்ற பிறகு பாண்டியர்களுடைய சுந்தர முடியும் இந்திர ஆரமும் கொண்டு போய் இலங்கையில கொண்டு போய் வைக்கிறாருங்க. அதில் இருந்து ராஜராஜன் வரைக்கும் சுந்தர முடியும் இந்திர ஆரமும் யாராலும் நீக்க முடியலங்க. ஏன்னா ராஜராஜ சோழன் கூட இலங்கையை முழுமையாக கைப்பற்றலங்க. ஆனா ராஜேந்திர சோழன் இலங்கையை படையெடுத்து ஈழமண்டலம் முழுவதும் கைப்பற்றினாருங்க. இப்போதான் கல்வெட்டுல இருக்கக்கூடிய வரிகளை நீங்க பாப்பீங்க. முன்னவர் பக்க தென்னவர் வைத்த சுந்தர முடியும் இந்திர ஆரமும், எனக்கு முன்னாடி நடந்த பகையில வைத்த சுந்தர முடியும் இந்திர ஆரமும் நான் போய் மீட்டு வந்தேன் என்பதை இந்த கல்வெட்டுல ராஜேந்திர சோழன் குறிப்பிட்டிருக்காருங்க. அப்படியே புல்லரிக்குதுல. அது மட்டும் இல்லைங்க, ராஜேந்திர சோழன் இந்த கோயிலுக்கு தானமும் கொடுத்திருக்காருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய மெய்கீர்த்தியானது பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்மளால படிக்க முடியல. சரி, இந்த மூவர் கோயிலை பத்தி ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது இந்த 2 கோவில் பாத்தீங்கன்னா மனைவிக்காக கட்டி கொடுத்த கோயிலுங்க. முதல் கோவில் தான் பாத்தீங்கன்னா பூதி விக்ரமகேசரியுடைய கோயில். ஆனா இது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அடித்தளம் மட்டும்தான் இருக்கு, மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. இதற்கு அப்படியே பின்னாடி, அதாவது இங்க இருந்து ஒரு 500 மீட்டர் பாத்தீங்கன்னா ஐவர் கோயில் இருக்குங்க. அதை பத்தியும் நம்ம பாத்துருவோம். இந்த ஐவர் கோயில் யார் கட்டினது கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கல்வெட்டுல குறிப்பிடலங்க. ஆனா இது பல்லவர் கால சமவானில கட்டப்பட்டதாக வரலாறு கூறுதுங்க. இந்த ஐவர் கோயில் முழுமையாகவே அழிந்து இருக்குங்க. சரி, வாங்க கோயிலுக்குள்ள போலாம். எவ்வளவு பெரிய சிற்பம் பாருங்களேன். மூவர் கோவிலுடைய நந்தியை விட ஐவர் கோயில் நந்தி சிற்பம் பெரியதாக இருக்குங்க. அப்போ நான் லிங்கம் எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கும். ஆனா லிங்கத்துடைய அமைப்பு மட்டும்தாங்க இங்க இருக்கு, லிங்கம் இங்க இல்லைங்க. இந்த ஐவர் கோயில் கருங்கற்களாலும் செங்கலாலும் பயன்படுத்தி கட்டி இருக்காங்க. இந்த ஊருக்கு பழைய பேர் பாத்தீங்கன்னா கொடுமைன்னு சிலப்பதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. 6 குளம் தாண்டி நீ கொடுமையோடைய கோட்டைக்கு போ என்று சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. 2000 வருடம் முன்னாடி இந்த ஊர் பெயர் கொடுமைங்க. ஒரு காலத்துல இந்த ஐவர் கோயிலும் மூவர் கோயிலும் எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் கம்பீரமாகவும் இருந்திருக்குங்க. ஆனா இப்பவோ ஆளு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா யாருமே இல்ல. இதுதான் என்னுடைய ஃபேஸ் காமிச்சு பேசுற முதல் வீடியோ. ஸோ கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஃபேஸ் காமிச்சு தான் பேச போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.